கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 5வது அதிகாரம் 29வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 5:29. ஜெபத்தில் செய்திகளை கடந்து சொல்லுவோம். மகிமையேன் நம்பிக்கையே மாறிடாத ஏசையா உம்மையல்லோ பற்றி கொண்டேன், உலகத்தில் வெற்றி பெற்றேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். ஆத்துமாவே நங்கரமே அழிவில்லா பெட்டகமே, ஆத்துமாவே நங்கரமே அழிவில்லா பெட்டகமே, வாசனா பற்றி கொண்டு உலகத்தில் வெற்றி வெற்றேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில்லை. பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில்லை. அங்கோரலோ கேக்குதையா, எல்லாம் எல்லாம் அன்பால் துல்லுதையா. அங்கரலோ கேக்குதையா, எல்லாம் எல்லாம் அன்பால் துல்லுதையா. துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். பிரகாசிக்கம் பெரோலியே விடிவெள்ளி நட்சத்திரமே, பிரகாசிக்கம் பெரோலியே விடிவெள்ளி நட்சத்திரமே, வாம்பாசனாம் ஏந்தி கொண்டு உலகெங்கும் சுடர் விடுவேன். வாம்பாசனாம் ஏந்தி கொண்டு உலகெங்கும் சுடர் விடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். இயேசுவே நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா பிரைஸ் லார்ட், செல்வி டீச்சர் பிரைஸ் லார்ட். நீங்கள் ஏசாயா 5வது அதிகாரம் 29வது வசனத்தை தியானிக்கிறோம். ஏசாயா 5:29. அவர்கள் கெர்ச்சிப்பு சிங்கத்தின் கெர்ச்சிப்புக்கு போல் இருந்து பாலசிங்கங்களைப் போல கர்ச்சித்து உரிமை இரையம் இல்லாமல் பிடித்து தப்பிக்கிறன் இல்லாமல் அதை எடுத்துக்கொண்டு போய்விடுவார்கள். சரி, இதில் நம்ம முதல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேவ். அந்த கேவ் அப்படின்னு ஒரு வார்த்தை அவங்க எடுக்கிறாங்க. அதாவது இதுக்கு என்னன்னா யாசா, யாசா இந்த கிரேக்கோ எபிரேய வார்த்தை கேவ், YASA, யாசா கேவ். கேவ் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் ஒரு கிருபையை கொடுக்கிறார். என்ன கிருபையை கொடுக்கிறார்னா, ஒரு வல்லமைங்கிற ஒரு கிருபையை கொடுக்கிறார். கர்ச்சிப்பு சிங்கத்தின் கர்ச்சிப்பல் போல இருந்து வால சிங்கத்தை போல கர்ச்சித்து உரிமை இரையை பிடித்து தப்பு இல்லாமல் அதை எடுத்துக்கொண்டு போயிடு. ஒரு பவர், அதான் கேவ், யாசா. இதுக்கு இங்கிலீஷ் ஈக்குவலன்ட் வார்த்தை என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, டு ஹெல்ப், ஒரு உதவி செய்கிறார். டு ரிமூவ். இது பைபிள் எங்க பார்க்கலாம் அப்படின்னு யாத்ராகமம் 2வது அதிகாரம். ஆண்டவர் என்ன கொடுக்கிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, யாத்ராகமம் 2வது அதிகாரம் 17வது வசனம். ஒரு சம்பவத்தை பார்க்கணும். அப்பொழுது மோசே வர்றார். மேய்ப்பர்கள் வந்து அவர்களை துரத்தினார்கள். மோசே எழுந்து அவர்களுக்கு துணை நின்று கேவ் கொடுக்கிறார், ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறார். தேவனுக்கு பலன் கொடுக்கிறார். ஆனா மோசே பாதுகாப்பு, அதாவது மற்ற மேய்ப்பர்கள் வந்து இந்த பெண்களுக்கு தண்ணி கொடுக்கும்போது துரத்துறாரு.
அவர்களுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டினான். கேவ். யா சா, யா சா, யா அது எழுத்து, யா சா, ரிமூவ். இன்னொரு வசனம் காட்டுறேன் உங்களுக்கு. யோசுவா யோசுவா 10வது அதிகாரம் 6வது வசனம். யோசுவா 10:6. அப்பொழுது கிபியோன் மனுஷர்கள் கில்காலில் இருக்கிற பாளையத்திற்கு யோசுவானத்தில் அனுப்பி, உமது அடியாரை கைவிடாமல் ஹெல்ப், உமது அடியாரை கைவிடாமல் சீக்கிரமாக எங்களிடத்தில் வந்து எங்களை ராட்சித்து எங்களுக்கு துணை செய்யும். கேவ். யாசா. பர்வதங்களிலே குடியிருக்கிற எமோர் என்று ராஜாக்கள் எங்களுக்கு விரோதமாக கூட்டு என்று சொல்ல தொடங்குகிறார். கேவ் என்ன கொடுக்கிறார்? ஒரு பாதுகாப்பு அவர் கொடுக்கிறார். இதுதான் யா சா. நியாயாதிபதிகள் 12வது அதிகாரம் 2வது வசனத்துல இது வேறு ஒரு ஆங்கிள் அதை சொல்றாரு. 12:2 நியாயாதிபதிகள் ஆப்போசிட்டான காரியத்தை காட்டுறவங்க. 12:2 நியாயாதிபதிகள். அதற்கு எத்தா, எனக்கு என் ஜனத்திற்கு அம்மோன் புத்திரரோடு பெரிய விளக்கு இருக்கும்போது நான் உங்களை கூப்பிட்டேன், நீர் எங்களை அவர்கள் கைக்கு நீங்களுக்கு ரட்சிக்க வரவில்லை. யாசா இல்ல, நீங்க ரட்சிக்க வரல. ஆப்போசிட்டான ஒரு யாசா. இத இந்த ஆத்தர் எப்படி எழுதுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு மிலிட்டரி வேர்ட் அப்படின்னு சொல்றாரு. மிலிட்டரி வேர்ட். மிலிட்டரி வேர்ட்னா என்னன்றத உங்களுக்கு வசனத்தின் மூலமாக காட்டுறேன். 2 சாமுவேல் 10வது அதிகாரம் 11வது 10:11. மற்ற ஜனங்களை அம்மோன் புத்திரருக்கு எதிராக அணிவகுத்து நிறுத்து. இது என்னன்றதை சொல்றவங்களுக்கு 9வது. யோவாபோ ராணுவங்களின் படைக்கு முன்பாக. மிலிட்டரி வேர்ட் நான் சொல்றேன் பார்த்தீங்களா, அதான் நான் சொல்லல, ஆத்தர் சொல்லியிருக்காரு. ராணுவங்களின் படை முகம் தனக்கு பின்னால் இருக்கிறதை கண்டுகளை இஸ்ரேலை தெரிந்து கொள்ள இயலாது. அவர் சொல்றாரு, அணிவகுத்து நான் நீ ஹெல்ப்புக்கு வரணுங்கிறார். 2 படையும். இது ஒரு மிலிட்டரி வேர்ட். முதல்ல நம்ம ஒன்று பார்த்தாச்சு, கேவ். 2வது லயன், LION, லயன். வசந்த வாசிப்போமா? எசாயா 5வது அதிகாரம். அவர்கள் கர்ஜிப்பது சிங்கத்திற்கு இப்பொழுது பாலசிங்கம். சிங்கம் பாலசிங்கம் 2க்கும் என்னன்னா வித்தியாசம் பார்ப்போம். சிங்கம் பாலசிங்கம். ஆரி, ARI. இந்த ஆரிங்கிறது என்னன்னா ஃபுல் grown lion. ஃபுல்லா இருக்கிற லைன் பேர் ஆரி, ARI. லயன், LION, லயன். ஆரி ஃபுல் grown ஆனது மேல். அது 100% பிக்கா இருக்கும். இங்க 2 இருக்குது பாருங்க. சிங்கத்திற்கும் பாலசிங்கத்தை போல் கர்ஜித்து. பாலசிங்கம். பாலசிங்கிறது என்ன பாப்போமா? இந்த பாலசிங்கத்தை நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 49வது அதிகாரம் 9வது. 49:9. யூதா பாலசிங்கம். இந்த பாலசிங்கத்திற்கு என்ன விளக்கம் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். பாலசிங்கங்கிறது சக்லிங் லைன். அம்மாட்ட பால் குடிக்கிற குட்டி சிங்கம். அது சிங்கம் தான், சிங்கம் தான். ஆனா பால் குடிக்கும் சிங்கத்தை நீங்க எப்படி பார்க்கலாம்னா, கர், GUR. மேல உங்களுக்கு வந்து அரே போட்டிருக்கேன், அது ஃபுல் grown. இந்த பி நான் போட்டிருக்கேன் பாத்தீங்களா, அது கர், GUR. சக்லிங் லயன். எனக்கு அதெல்லாம் வாசிக்கும் போது பயங்கர சந்தோஷமா இருந்துச்சு. உங்களுக்கு அந்த சந்தோஷம் இருக்கான்னு எனக்கு தெரியல. நம்ம பைபிள வாசிக்கிட்டே போறோம். ஆனா ஒவ்வொன்றுக்கும் ஒரு கிளாஸ் வரும். சிங்கம் பாலசிங்கம் நான் எத்தனை வாசிக்கேன். ஆனா இந்த பாலசிங்கம் சக்லிங் லயன்.
பால் குடிக்குது. ஆதியாகமம் 49வது அதிகாரம் 9. யூதா பாலசிங்கம், நீ இறை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய். யூதா பாலசிங்கம் அந்த அளவுக்கு பேரும் கிளசிங்கத்தை போடும். கிளசிங்கிறது என்ன அப்படின்னு அரி. சரி, இந்த சக்லிங் லைன்ங்கிறது ரொம்ப குட்டி, இன்னும் கொஞ்சம் வளர்ந்து. உனக்கு எல்லாம் தெரியுமா? உனக்கு தெரியுமா? சரி, இப்ப உங்களுக்கு யங் லயனை காட்டுறேன். அதாவது அது பால் குடிக்கிற லைன் கிடையாது, கொஞ்சம் வளர்ந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் ஹைட் கூடியச்சு. அதுக்கு அதை எங்க பார்க்கலாம் அப்படின்னு ஓசியா 5வது அதிகாரம் 14 5-14. நான் எப்ராயிமுக்கு சிங்கம் போலவும் யூதா வம்சத்தாருக்கு பாலசிங்கத்தை. இந்த பாலசிங்கிறது சக்லிங் கிடையாது. இதுக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஷஹால். ஷஹால் காட்டுறேன். SAHAL இது யங் லைன். ஆரிங்கிறது என்னன்னா ஃபுல் grown லைன். குர் சக்லிங் பேபி. சஹால் சஹால் யங் லைன். இந்த யங் லைனை நம்ம ஓசியால பார்க்குறது யங் லைன், சக்லிங் கிடையாது. ஓசியா 5வது அதிகாரம் 14. நான் எப்ராயிமுக்கு சிங்கம் போலவும் யூதா வம்சத்திற்கு பாலசிங்கம் போல் இருப்பேன். நானே பீறி போய்விடுவேன், தப்பி பாரலாமல் எடுத்து போய்விடுவேன். ரைட். நியாயாதிபதிகள் 14வது அதிகாரம் 5வது. நியாயாதிபதிகள் 14வது அதிகாரம் 5வது. இங்க சிம்சோனை பார்க்கணும். சிம்சோன் முன்னாடி யார் வாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படியே சிம்சோனும் அவன் தாய் தகப்பனும் திம்னாவுக்கு புறப்படுவாங்க. அவன் திம்னா ஊர் திராட்சை இதோ கர்ச்சிக்கிற பாலசிங்கம் வருவது. கர்ச்சிக்கிற பாலசிங்கம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஷஹால். ஷஹால் குர் கிடையாது. குர் ரொம்ப பேபி, பால் குடிக்கிறது. ஆனா இது ஷஹால் ஏத்து வந்துச்சு. கர்ச்சிக்கிற பாலசிங்கம். ஆமோஸ் 3வது அதிகாரம். ஆமோஸ் 3வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கிறேன். மேலும் ஒரு மேய்ப்பன் 2 கால்களையாவது ஒரு காது துண்டையாவது சிங்கத்தின் வாயிலிருந்து பிடிக்க கொண்டு வந்து. என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு கூலிக்கு மேய்க்கிற ஒரு மேய்ப்பன் இருக்கான். அவன்கிட்ட ஓனர் 50 ஆடை கொடுத்துட்டார், நீ மேய்ச்சிட்டு வாழ்த்து. திடீர்னு ஒன்னு சொல்றாரு, சிங்கம் வந்துச்சுங்க, ஷஹால் வந்துச்சுங்க, ஷஹால் ஒரு ஆடை கடிச்சிட்டு போச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த ஓனர் எப்போ ஒத்துக்கிடுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த செத்து அது பிடிக்கிட்டு போச்சு, அது ஏதாவது ஒரு பார்ட்டை கொண்டு வரணும். ஒண்ணு காது, இது கை, ஏதாவது ஒரு காது துண்டையாவது சிங்கத்தின் வாயிலிருந்து பிடுங்கி தப்பு வைக்கிறது போல கொஞ்சத்தையாவது நீ காலையாவது நிச்சயம் பிடிங்கி கொண்டு வந்தா தான் நான் அதை ஒத்துக்கிறேன். இதை எப்படி பார்க்கணும்? ஃபியர்டு பீஸ், ஒரு பயங்கரமாக வருகிற ஒரு அரே ஃபுல் grown லைன். சரி, இத ஊமையாகவும் யூஸ் பண்றாங்க. ஊமையாக எப்படி யூஸ் பண்றாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எரேமியா 49வது அதிகாரம் 19. 49:19. இதோ புரண்டு ஓடுகிற யோர்தான் போலிருந்து சிங்கம் வருவது போல. சிங்கம், அந்த சிங்கத்தை எப்படி காட்டுகிறான்னா, ஒரு புரண்டு வருகிற யோர்தானை போல எதிரி வர்றான் அப்படின்னு சொல்லி இதில் ஓமையா பார்க்கணும். சரி,
கடைசியாக ஒரு வார்த்தை பார்த்துட்டு அதை முடிக்க போகிறோம். அது என்ன? டெலிவர். இந்த டெலிவரை நம்ம இதை எப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சிருவேன். 5:29 அவர்கள் கர்ச்சிப்பு சிங்கத்தின் கர்ச்சிப்பு பொழுது பால சிங்கத்தை போல் கர்ச்சித்து உரிமை இரையை பிடித்து தப்புவிப்பான். இல்லாமல் தப்புவிக்கிறது தான் டெலிவர். டெலிவர் தப்புவிக்கிறது தான் டெலிவர். இதுக்கு என்ன ஒரு பார்த்தீங்கன்னா நேட்டான். NATAN ஏ மேல ஒரு கோடு போடுங்க. நேட்டான் கிடையாது, நேட்டான் தப்பி வைக்கிறது டெலிவர். இந்த டெலிவரை நம்ம தப்பி வைக்கிறதா நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த ஆத்தர் ஒரு அருமையான ஒரு இடத்த எடுத்து போடுறாரு. எனக்கு புரியுற கொஞ்சம் டைம் ஆச்சு. கொஞ்சம் தியானிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த வெளிப்பாடு கிடைச்சது. ஏன் இந்த வார்த்தை அவர் யூஸ் பண்றாரு? யோசுவா 15வது அதிகாரம் 9வது வசனத்துல 15-19 அப்பா ஒரு வறட்சியான நிலத்தை கொடுத்தார். அதாவது வாட்டர் ஃப்ளோக்கு மேல இருக்கிறத கொடுத்தார். அவர் கழுதையிலிருந்து கீழே இறங்கி கல்யாணம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்பா எனக்கு கீழே உள்ள நிலத்தை தாங்கப்பா, அது என்னைய டெலிவர் பண்ணும், வறட்சியிலிருந்து என்னைய விடுதலை கொடுக்கும். ஆள புரியுதா உங்களுக்கு? 18 திருமணவாசி அவள் பிறப்புக்கடையிலே என் தகப்பனிடத்திலே ஒரு வாயில்வெளியை கேட்டு பெற்றுக்கொள்ளும் என்று உத்தரவு பெற்றுக்கொண்டு மாப்பிள்ளை பர்மிஷன் வாங்கிட்டான். கழுதியின் மேலிருந்து இறங்கினால் காலபை பார்த்த அப்பா உனக்கு என்ன வென்று கேட்டார். அப்பொழுது அவள் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு அதை கொடுத்துட்டே இதையும் சேர்த்து கொடுக்கணும். அப்ப எனக்கு என்ன ஆகும்னா டெலிவர் ஆகும், வறட்சியிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம், தியானிச்சதான் கிடைக்கும். அப்பொழுது அவளுக்கு மேற்புலத்தில் கீழ்புறத்தில் நீர்ப்பாய்ச்சல்களை கொடுத்தான். ரைட், புரிஞ்சிருச்சு அவங்களுக்கு? இதுதான் டெலிவர். உபாகமம் 15வது அதிகாரம் 10வது வசனம். அவனுக்கு தாராளமாக கொடுப்பாயாக, அவனுக்கு கொடுக்கும்போது உன் இருதயம் விசனப்படாதாக, அது நிமித்தம் உன் தேவனாய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியைகளுக்கும் நீ கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களும் உன்னை ஆசீர்வதிப்பார். இந்த ஆசீர்வதிக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா டெலிவர். ஆசீர்வாதங்கிறது ஒரு டெலிவர். என்ன டெலிவருங்க? ஆசீர்வாதத்துக்கு முன்னாடி உங்க வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, ஆசீர்வாதம் பெற்ற பிறகு எப்படி இருந்துச்சு, இது மாத்திரம் கிடையாது. அதே உபாகமம் 21வது அதிகாரம் 8வது வசனம். கர்த்தாவே, நீர் மீட்டுக்கொண்ட உமது ஜனமாகிய இஸ்ரேல் மேல் குற்றமில்லாத இரத்த பலி சுமத்தாதவள். அந்த இரத்த பலியிலிருந்து டெலிவர். உமது ஜனமாகிய இஸ்ரேல் மேல் கிருபை உள்ளார், அப்பொழுது இரத்த பலி அவர்களுக்கு நிவர்த்தியாகும். இது டெலிவர் எதிலிருந்தா? இரத்த பலியிலிருந்து வருகிற ஒரு விடுதலை. டெலிவர். நேட்டான், நேட்டான். சரி, கடைசி அவனை பார்த்து முடிக்க இருக்கிறோம். 2 சாமுவேல் 14வது அதிகாரம் 17வது 14-17. ராஜாவாகிய என் ஆண்டோடைய வார்த்தை எனக்கு ஆறுதல் என்று உமது அடியானாகிய நான் எண்ணினேன். நன்மையும் தீமையும் கேட்கும்படிக்கு ராஜாவாகிய என் ஆண்டவர் தேவனுடைய தூதனை போல் இருக்கிறார். உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உம்மோடு இருக்கிறார். ஆறுதல். இந்த ஆறுதல்ங்கிற வார்த்தைக்கு தான் டெலிவர். அந்த ஆறுதல் ராஜாவுடைய வாழ்க்கை வரும்போது என்ன கிடைக்கும்? பயங்கர ஹாப்பினஸ் கிடைக்கும். சரி, நம்ம லாங்குவேஜை பார்த்தாச்சு. இப்ப வாசனத்துக்குள்ள வரைக்கிறோம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இது கருகலான ஒரு காரியம். இதை நீங்க புரிந்து கொள்றதுக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எங்க இருந்து நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர்கள்ங்கிற ஒரு கீ வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன்.
திரும்ப எடுத்துக்கொள்ளாமா? இது எங்க இருந்து வருதுன்னு நான் ஏற்கனவே சொல்லிக் கொடுத்திருக்கேன். 5வது அதிகாரம் 25 தேவ கோபம் இருக்குது. 29 அவர் தூரத்தில் உள்ள ஜாதிகளுக்கு ஒரு கொடியை ஏற்றி அவர்களை பூமியின் கடையாந்திரத்திலிருந்து வயல் காட்டி அழைப்பார். அப்பொழுது அவர்கள் தீவிரமாக இந்த அவர்கள், அந்த அவர்களை தான் 27 முதல்ல அவர்கள், 28 அவர்கள், 29 அவர்கள். இப்ப 3வது கடைசி அவர்களை நம்ம பார்க்க இருக்கோம். 29 இந்த அவர்கள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவன் இவங்களுக்கு ஒரு விசேஷமான கிருபையை கொடுக்கிறார். ஸ்ட்ரென்த், விடுதலை, டெலிவர். எங்க இருந்து விடுதலை? மற்ற கூட்டத்தில் போகிற அழிவுகள் இருந்து இவங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறார். அதான் டெலிவர் அப்படின்னு நான் சொன்னேன். கேவ் ஆண்டவர் கொடுக்கிறார். ஃபர்ஸ்ட் ஒரு குறிப்பை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். எசாயா 31வது அதிகாரம் 4:5 ஆண்டவர் இவர்களை எப்படி காக்கிறார். 31:4 கர்த்தர் என்னோடு சொன்னது, சிங்கமும் பாலசிங்கமும் தங்கள் இரைகளை பிடிக்கும் பொழுது கர்ச்சித்து தாங்கள் விரோதமாக கூப்பிடுகிற திரளான மேய்ப்பின் சத்தத்தினாலே கலங்காமல். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் பயப்பட மாட்டேன். இப்ப ஆடுகள் எல்லாம் அப்படியே பயந்து சத்தம் போடுறேன். ஆனா சிங்கம் பாலசிங்கம் காட்டுக்கிட்டே இருக்கட்டார், நேரம் போய் அடிச்சுட்டு போயிடும். அந்த அளவு ஒரு பவர் எனக்கு இருக்கு. கலங்காமலும் அவர்கள் அமளியினாலே பணியாமலும் இருக்கிறது போல சேனைகளின் கர்த்தர் சீயோன் மலைக்காகவும் அதன் மேட்டுக்காகவும் யுத்தம் பண்ணுவார். அந்த யுத்தம் பண்றதை எப்படி யுத்தம் பண்ண போகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 5வது வசனம், பறந்து காக்கிற பட்சிகள் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேலும் ஆதரவாயிருப்பார். அவர்கள் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அவர்களை விடுவிப்பார். இந்த பேட்டர்னை தான் இதே பார்க்கலாம். இது முதல் குறிப்பு. 2வது என்னாகமம் 24வது அதிகாரம் 1 இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். முதல் வசனம். அந்த இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறது கர்த்தருக்கு பிரியம்னா அவர் எப்படி அதை ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 8வது வசனம், தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டா மிருகத்திற்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. அவர்கள் தங்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை பட்சித்து அவருடைய எலும்புகளை நொறுக்கி அவர்களை தங்கள் அம்புகளினாலே. இதுதான் அவர் கொடுத்திருக்கிற ஒரு விசேஷமான கிருபை. இது அவர் ஜனத்துக்கு மாத்திரம் கொடுக்கிறாரு. ஒரு கூட்டத்துக்கு மாத்திரம் கொடுக்கிறாரு. அந்த கூட்டம் கொடிக்கு கீழே வந்துடுறாங்க. இதுதான் ஆசீர்வாதம், பவர். அதனாலதான் சொல்றாரு 9வது வசனம், சிங்கம் போலவும் துஷ்ட சிங்கமும் அடங்கி படுத்துகிறவர்கள் அவரை எழுப்புகிறவன் யார்? உங்களை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதி, உங்களை சபிக்கிறவன் சபிக்கிறவன். இது இன்னைக்கு இது நடக்குதுங்க. யார் யாரெல்லாம் இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமா இருக்கிறாங்களோ, அது காசா பட்டணமா இருந்தாலும் எந்த கன்றாவியா இருந்தாலும் அப்படி அழிஞ்சு போயிடும். யார் யாரெல்லாம் இஸ்ரேல் மக்களுக்காக ஜெபிக்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அது சந்தேகமே கிடையாது. சரி, முதல் குறிப்பை நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். 2வது, இரையை எடுத்துக்கொண்டு போகிறவன் யார்? இது செகண்ட் குறிப்பு. எரேமியா 50வது அதிகாரம் 17 50:17 இஸ்ரவேல் தெரிபட்டு போன ஆடு. தெரிபட்டு போன ஆடு நினைங்க. ஒரு மேய்ப்பன் மேய்ச்சிட்டு போறாரு. அந்த மேய்ப்பனுடைய கோளுக்கு கீழே அடங்கி மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு மேய்ப்பன் எங்க கூட்டிட்டு போறாரோ அந்த மேய்ப்பன் பின்னாடியே போற ஆடு நல்ல ஆடு. அதுக்கு ஆபத்தே வராது. இது தெரிபட்டோன்னு இஷ்டத்துக்கு ஆடிட்டு போகுது. சிங்கங்கள் அதை துரத்தின.
முதலிலே அசரியா ராஜா அதை பட்சித்தான். அந்த சிங்கங்கிறது LION இது ஓமையாக சொல்றாங்க. அந்த சிங்கத்துல ஃபர்ஸ்ட் சிங்கம் யாருன்னா அசரியன். அதை பட்சித்தான். கடைசியில பாபிலோன் ராஜா அந்த நேபுகாத்நேச்சர் அதை எலும்புகளை முறித்தான். ஏன்னா அழகா அந்த ஆண்டோடைய பாதுகாப்புங்கிறத அந்த கொடிக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் தெரிப்பட்ட ஆளுக்கு கிடையாது. அது இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருக்கிறது. அந்த கொடிக்கு பின் வருகிற அவர்களை இன்னும் நம்ம ஆழமாக பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஓசியா 11வது அதிகாரம் 10வது வசனம் 11:10 அவர்கள் கர்த்தரை பின்பற்றுகிறார்கள். அவர் சிங்கத்தை போல கர்ஜிப்பார். அவர் கர்ஜிக்கும் பொழுது அவர்கள் சந்ததியார் மேற்கு திசையிலிருந்து நடுங்கி வருவார்கள். அவருடைய சந்ததி ஏன் மேற்கு திசையிலிருந்து நடுங்கி வருகிறார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா 12வது வசனத்துல 2 கூட்டம் இருக்குது. யூதாவா என்றால் இன்னும் தேவனோடு அரசாண்டு பரிசுத்தவங்களோடு உண்மையா இருக்கணும். அந்த பரிசுத்தவங்களோடு உண்மையா இருக்கிற யூதா கொடிக்கு கீழே நிற்கிறார். அதனால ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அந்த ஆசீர்வாதம் சிங்கத்துக்கு ஈக்குவலா தான் அது வருது. 11வது வசனத்தை வாசிக்கிறேன். 11:11 ஓசியா. எகிப்திலிருந்து குருவிகளைப் போலவும் அசிரியா தேசத்திலிருந்து புறாக்களைப் போலவும் பயந்து வருவார்கள். குருவி பறவை இத மாதிரி எப்படி அழகா ஒரு கம்பேரிசன் கொடுக்கிறார் பாத்தீங்களா. கொடிக்கு கீழ்றவங்களுக்கு என்ன ஆசீர்வாதம், கொடியை விட்டுட்டு போறவங்களுக்கு என்ன ஒரு பயம். இவர்கள் யார்? அடுத்து இன்னொரு பதில் பார்ப்போம். ஆமோஸ் 3வது அதிகாரம் 2வது வசனம். ஆமோஸ் 3:2 அவர்கள் யார்? யூதாவின் எல்லா வம்சங்களுக்குள் உங்களை மாத்திரம் தெரிந்து கொண்டேன். ஆகையால் உங்களுடைய எல்லா அக்கிரமத்தின் நிமித்தம் உங்களை தண்டிப்பேன். ஆண்டவர் பனிஷ்மெண்ட் கொடுப்பாருங்க. தெரிந்து கொள்வாரு. கொடிக்கு கீழே இருந்தா ஆசிரியப்பாரு. கொடிக்கு விட்டு அங்கிட்டு போனானா காலி பண்ணு. மூணாவது வசனத்தை வாசிக்கிறேன். ஆமோஸ் 3:3 2 பேர் ஒருமனப்பட்டு நடந்தால் வழி ஒன்னஸ். அந்த ஒன்னஸ் அடுத்த வசனம் என்ன சொல்கிறார்னா, தனக்கு இறை அகப்படாதிருக்கும் போது காட்டில் சிங்கம் கர்ச்சிக்கும், இறை பிடித்திருக்கும் பொழுது பாலசிங்கம் தகவிலிருந்து சத்தமிடும். அது சாப்பாடு கிடைக்கிற வர சிங்கம் சவுண்ட் கொடுக்கும். பாலசிங்கம் பால் குடிக்கிறது. அதுக்கு சாப்பாடு கிடைச்சிச்சுன்னா அது தூங்கிடும், அது சத்தம் போடாது. 2 காரியத்தை சொல்றாரு. 6வது வசனம், இது கர்த்தருடைய செயல். கர்த்தருடைய செயல் இதுதான் நம்ம பார்க்கணும். இன்னைக்கு இந்த கர்த்தருடைய செயல்ல 2 காரியத்தை உங்களுக்கு ஒண்ணு வச்சு. இப்ப நான் உங்களுக்கு ஒரு எச்சரிப்பின் ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன். எச்சரிப்பின் வசனம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கீதம் 50வது அதிகாரம் 22வது வசனம். 50:22 தேவனை மறக்கிறவர்களே இதை சிந்தித்துக் கொள்ளுங்க. தேவனை மறக்கிற ஒரு கூட்டம் இருக்கு. அவங்க குருவி ஈக்குவல் ஆண்டவர் பார்க்கிறார். அவங்களுக்கு அதெல்லாம் ஒரு பயம். இல்லாவிட்டால் நான் உங்களை பீரிட்டு போடுவேன், ஒருவன் உங்களை விடுவிப்பதில்லை. சரி, கடைசியாக ஒரு வார்த்தையை பார்த்து இதை நம்ம முடிக்க போகிறோம். இது யார்? அதாவது அவர்கள்ங்கிறது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லாஸ்டா ஒரு ஆன்சர் பார்க்கிறோம். மீகா 5வது அதிகாரம் 7வது. மீகா 5:7 பக்கம் 1078. யாக்கோபிலே மீதியாய் இருக்கிறவர்கள் கர்த்தராலே வருகிற பணியை போலவும். இன்னைக்கு சாயங்காலம் செய்தி பணி ஒரு ஆழமான சத்தியத்தை ஆவியானவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். நான் தியானிச்சிருக்கிறேன். இதுவரை எனக்கு கிடைக்காத வெளிப்பாடு சீயோனை குறித்து. அதான் இது. கர்த்தராலே வருகிற பணியை போலவும் மனுஷருக்கு காத்திராமல் மனுபுத்திரனுக்கு தாமதியாமல்
பூண்டுகள் மேல் வருகிற மலைகள் போலவும் அநேக ஜனங்கள் நடுவிலே இருப்பார்கள். எத்தனையோ ஜனங்கள் இருக்காங்க, ஆனா இவங்கப்பட்ட ஒரு விசேஷமான ஆசீர்வாதம் இருக்கு. ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கருணையுமுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. அவர்கள் கடைசியாக என்ன என்று நாங்கள் தியானித்தோம் ஐயா. ஒரு வித்தியாசமான கூட்டத்தை நீர் உண்டு பண்ணியிருக்கிறீர், அதற்காக நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.